திருமாவளவன் போன்றவர்களை, தருதலை பிரசன்னா போன்றவர்களை தொடர்ந்து இந்து மதத்தை இழிவுபடுத்தக்கூடிய இந்த கேவலமான ஜந்துக்களை இப்படிதான் ட்ரீட் பண்ணும். அதுதான் சரியா இருக்கும். இப்ப 26-31 தட்டுக்கிட்டு இவனுங்க ஆட்சிக்கு வந்துட்டானுங்கன்னு வச்சுங்க, இது அவ்வளவுதான். 6 மலை மரம் எதையும் விட்டு வைக்க மாட்டானுன்னு நினைக்கிறேன். மீண்டும் இந்த கொள்ளைக்காரர்கள் என்ன செய்ய போறாங்கிறத பார்ப்போம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். திருமா மீதான வழக்கு ரத்து, சென்னை உயர்நீதிமன்றம். செந்தில் பாலாஜிக்கு எதிரான புகாரை சிபிஐ விசாரிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. கிருஷ்ணகிரியில் துண்டு பிரசுரம் வழங்கி மதமாற்ற முயற்சி, கிராம மக்கள் எதிர்ப்பு. கலெக்டர் உத்தரவை மீறி கன்னியாகுமரி வழியாக தொடர் கனிம வள கடத்தல், NTK புகார். தமிழகம், மேற்கு வங்கம், கேரளா, அசாம், புதுச்சேரி தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு திரு ஓமாம்புலியூர் ஜெயராமன் அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். முதல் செய்தியாக திருமாவளவன், விசிக கட்சியுடைய தலைவர், அவர் இந்துக்களின் உணர்வுகளை புண்படுத்துறது மாதிரி பேசினார். காரணம், சனாதனம்னு ஒன்று இருக்கிறதுனால தான் சாதாரண மக்களுக்கு கல்வி கிடைக்காமலே இருக்குது அப்படின்லாம் அவர் பேசி பல விஷயங்களை பேசியிருக்காரு. இது எங்கே பேசியிருக்காருன்னா, பாண்டிச்சேரியில் பேசியிருந்தார். கம்பன் கலை அரங்கத்தில் 2019 பேசியிருக்காரு, மகளிர் அணி நிகழ்ச்சியில். இதை அப்பொழுது இந்துக்களின் உணர்வை புண்படுத்துகிறாருன்னு இந்து முன்னணி புகார் TN கண்ணன் அப்படிங்கிறவர் ஒத்தியஞ்சாலை போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு புகாராக கொடுத்துருக்காங்க. ஆனால் வழக்கு பதிவும் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறது அவங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகியிருக்கு அப்படின்னா, அதிகம் இல்லை, ஒரு 6 வருடம் ஆகியிருக்கிறது. அந்த கேஸுக்கு தண்டனை, அதாவது இவர் இதுதான் இப்படிதான் பேசினார் இந்த எண்ணத்தோட அப்படின்னு பேசினாலே 2.5 வருஷம்தான் அந்த தண்டனை. ஆனால் அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறதுக்கு 6 வருஷம் இருக்கு. அதனால் இந்த கேஸை தள்ளுபடி பண்ணிடுச்சு நீதிமன்றம். நீதிமன்றத்துடைய இந்த செயல்பாட்டையும் எப்படி பார்க்குறீங்க, போலீஸாருடைய செயல்பாட்டையும் எப்படி பார்க்குறீங்க? காவல்துறை மட்டுமல்ல, இதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் அதனால நடவடிக்கை எடுத்துருவாங்க அப்படிங்கிறது ஒரு மூட நம்பிக்கை. என்னை பொறுத்த வரைக்கும், நான் புகார் கொடுத்து அந்த புகாரோட அது எந்த அளவில் இருக்கு, அதோட ஸ்டேட்டஸ் என்ன, அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு புரிதலும் ஒரு முன்முயற்சியும் நமக்கு இருக்கணும். இல்லை, அது நீங்கள் சொல்றது புரியுது. இது இப்போ கொடுத்தது புதுச்சேரியில, அங்கே ஆளுநர் அரசு பாஜக இருக்குது, திராவிட மாடல்லாம் இது மாதிரி எல்லாம் செய்யும், நம்முடைய பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காதா அப்படின்னு அவங்க அலட்சியமா கொஞ்சம் இருந்திருக்கலாம்ல. 2016-21 நரி நாராயணசாமி தான் முதல்வராக இருந்தார். 19 இந்த புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. 21 ஆட்சி மாற்றம் வருது. குறைஞ்சபட்சம் அந்த புகார் கொடுத்த கண்ணனாவது என்ன பண்ணிருக்கணும், ஆட்சி மாறி இருக்கு, கொஞ்சம் துரிதமா நடவடிக்கை எடுங்கன்னு நம்ம சைட்ல இருக்கக்கூடிய MLA, அமைச்சர், கூட்டணி மந்திரி சபையில இருக்கிறவங்க இவங்களை பார்த்து ப்ரெஷர் பண்ணிருக்கலாம். இல்ல கோர்ட்ல டைரக்ஷன் வாங்கியிருக்கலாம். நான் புகார் கொடுத்து 1 மாசம் ஆச்சுங்க, இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான அடிப்படையான விஷயம், நம்ம கொடுக்குற புகாரை காவல்துறை ஏற்க மறுக்குது. அல்லனா அந்த புகாரை வாங்கி வச்சுட்டு நம்மளுக்கு இது கூட கொடுக்க மாட்டான், CSR கூட கொடுக்க மாட்டாங்க. நாம ரெஜிஸ்டர் போஸ்ட்ல அனுப்பிச்சிட்டா நம்ம அந்த ப்ரூஃபையும் வச்சு 1 மாசம் ஆச்சுன்னா நம்ம கோர்ட்ல டைரக்ஷன் கேட்கலாம். ஒரு வழக்கறிஞரை வச்சு நம்ம இதுக்கு டைரக்ஷன் வாங்கி இந்த கேஸ் என்ன ஆச்சுன்னு சொல்லி கோர்ட்டுக்கு தலையிடும் போது ஆட்டோமேட்டிக்காக அது நத்தை வேகத்தில் போகிறது கொஞ்சம் ஆமை வேகத்தில் மூவ் ஆகும். நத்தை வேகம்னா இன்னும் கம்மி இல்லை, நத்தையே சின்னோண்டு ஒரு இது, ஆமைன்னா நல்லா பெருசாக இருக்கிறதுனால நத்தை வேகத்துலேருந்து ஆமை வேகத்துக்கு இது கோர்ட்டுன்னு வரும்போது இதாகும். 2வது, நம்ம ஏதோ எங்கள் வீட்டுக்காரனும் கச்சேரிக்கு போகிறானாங்கிற கதையா வெறும் கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுக்காம பெர்சிஸ்டன்ட் ஃபாலோ அப், கன்சிஸ்டன்ட் ஃபாலோ அப் நம்மளுக்கு கண்டிப்பாக அதில் தேவை. அது இருந்தால்தான் செய்ய முடியும். இது அடிப்படையான விஷயம் ஒன்று.
ரெண்டாவது காவல்துறை, அது பாண்டிச்சேரி காவல்துறையா இருக்கட்டும், தமிழக காவல்துறையா இருக்கட்டும், கர்நாடக காவல்துறையா இருக்கட்டும், அவங்க வந்து என்னைக்குமே வந்து நாட்டில் பிரபலமா இருக்கிறவங்க யாரையுமே பெரிய அளவுல டச் பண்றது இல்லை. இந்த ஒரு காமெடி நடிகர் ஒருத்தர், அவர் தனக்குத்தானே டாக்டர் பட்டம் கொடுத்துட்டு தனக்குத்தானே பவர் ஸ்டார், அவர் பேர் என்ன, பவர் ஸ்டார் சீனிவாசன். எனக்கு தெரிஞ்சு அவர் கூட தண்டிக்கப்பட்டதில்லை. ஏதோ ஒரு கன்விக்ஷன் கிடைச்சது, 15 நாளோ 20 நாளோ போனாரு, பெயில வந்தாரு. இப்ப என்ன பண்றாருன்னு கூட தெரியாது. அவர் கிட்டத்தட்ட எல்லா அரசியல் கட்சியும் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாரு. பாஜக அதான் அது எல்லா கட்சியும் சொன்னது, அதனாலதான் சொன்னேன். அதுல வந்து அவரே அப்புறம் தனியா சுயேட்சையா தனித்தனியில பாராளுமன்றத்துல போட்டிட்டாரு. அவரே ஒரு கட்சி கூட வச்சிருந்தாரு. பவர் ஸ்டார் சீனிவாசன் மேலேயே நடவடிக்கை எடுக்கக்கூடிய தயங்கக்கூடிய காவல்துறை திருமாவளவனை எப்படி கை வைக்கும்? ஏன்னா இதை வந்து வல்லவன் வகுத்ததே வாய்க்கால் அப்படிங்கிற ஒரு வழியாத்தான் இதுல அரசு அதிகாரிகளை பத்தி இருக்காங்க. அவங்க முறைச்சதுக்கே அவரு நாங்க கையாவே தட்டல, சும்மா ஏதோ நாங்க ஒரு ஒழுங்கா கூட தட்டலிங்க. அவன் என்னங்க திட்டமிட்டாங்க, அடிச்சாங்க. இத்தனைக்கும் அவர் பயந்து ஓடி போய் உள்ள அட்வொகேட் இதுக்குள்ள ஓடி போய் ஆபீஸ்க்குள்ள போய் கதவை தாப்பா போடும்போது கூட வேட்டி வெட்டி அடிக்கிறாங்க. அதுக்கே திருமாவளவன் என்ன சொன்னாரு, அது என்ன முறைச்சாருங்க. யாரை பார்த்துங்க முறைக்கிறாரு, ஏங்க முறைச்சாரு? அதுக்கு ஒண்ணு எங்க ஆளுங்க ஒண்ணு பெருசாலாம் அடிக்கிறீங்க இல்ல, சும்மா 2 தட்டுங்க, அதை ஒழுங்கா கூட அடிக்கலைங்க. அது இவர் நியாயப்படுத்துற ரவுடித்தனத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு மனிதனை ரவுடின்னு தான் சொல்ல முடியும். கட்ட பஞ்சாயத்து பேர் வழி ஒரு எப்போதுமே இந்து தர்மத்தை ஹிந்துத்துவா இஸ் வே ஆஃப் லைஃப் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டே ரூலிங் கொடுத்துருக்கு. அதையெல்லாம் கேவலப்படுத்தி இது கோர்ட் அவமதிப்பு, ஒரு மதத்தை அவமதித்தல், உண்மைக்கு புறம்பாக பேசுதல், இந்த மாதிரி அவர் பேர்ல ஊர்பட்ட செக்ஷன்ல போட்டு உண்மையிலேயே அவரை உள்ள தள்ளி இருக்கணும். இத்தனை நேரம் அவர் வந்து ஒரு கன்விக்டட் கிரிமினலாக இருந்திருக்க முடியும். ஆனா அரசு ஊழியரும் ஒழுங்கா செயல்படல, அரசியல் கட்சிகளும் இதை செயல்படுத்தல, ஒன்னும் பெரிய அளவுல செயல்படுத்தல. நம்ம வந்து கொஞ்சம் உள்நோக்கத்தோட செயல்படுறதுதான் நம்முடைய பரிவாருக்கும் ஒரு அழகோன்னு தோணுது. ஏன்னா நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் ரைட்டு அப்படின்னு விடுறதை விட்டுட்டு திமுக ஆட்சியா இருந்தா காவல்துறையே விரட்டி 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 வேலை வாங்கி அவனை ரிமாண்ட் பண்ணு, கேஸ் எப்படி வேணா அவர்கிட்ட அப்புறம் பார்த்துப்போம், அவனை ஒரு 15 நாள் தூக்கி உள்ள வை, அந்த லெவல்ல தான் செய்யணுங்கிறதா. நம்ம திமுக இருந்து பல தீவுகளை விட்டுட்டு நல்ல விஷயமா இது சமுதாயத்துக்கு நல்லதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நல்லது கிடையாது. ஆனால் திருமாவளவன் போன்றவர்களை, தருதலை பிரசன்னா போன்றவர்களை தொடர்ந்து இந்து மதத்தை இழிவுபடுத்தக்கூடிய இந்த கேவலமான ஜந்துக்களை இப்படிதான் ட்ரீட் பண்ணும். அதுதான் சரியா இருக்கும். இதுல வந்து தவறு வந்து ஒருத்தர் மேல மட்டும் நம்ம சொல்ல முடியாது. ஆனா திருமாவளவனுடைய நல்ல நேரம் அந்த ஆள் தப்பிச்சுக்கிட்டார். 2021-23 ஆண்டுகள்ல டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் பண்ணதுல அந்த டெண்டர் விட்டதுலேயே ஒரு முறைகேடு நடந்திருக்குது. இதனால தமிழக அரசுக்கு 300 கோடிக்கு மேலே நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அறப்போர் இயக்கம் செந்தில் பாலாஜி மேலே வழக்கு தொடுத்திருந்தாங்க. அப்பொழுது ராஜேஷ் லக்கானி அந்த துறையினுடைய செயலாளராக இருந்தார். அவர் மீதும் அந்த டெண்டர் அதை கால்ஃபார் பண்ண காசி அவர் மீதெல்லாம் வழக்கு போட்டிருந்தாங்க. அந்த துறையில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரி காசியின் மீது மட்டும் விசாரணை நடத்திட்டு பாக்கி எல்லாம் அப்படியே அடக்கி வச்சிட்டாங்க. இது இப்படியெல்லாம் விசாரணை நடந்தால் இது முறையாக இருக்காது அப்படின்னு சொல்லி இப்போ இது சிபிஐயே விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி தர்மாதிகாரியும் அருள்முருகனும், நீங்கள் இந்த அருள்முருகன் ஜட்ஜ்மெண்ட்டை அடிக்கடி கோட் பண்ணியிருக்கீங்க, அருள்முருகனும் இந்த உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதுங்க இந்த 300 கோடி அது பாட்டில் பாலாஜி 10 ரூபா பாலாஜி அப்படிங்கும்போது அவருக்கு இது ஒரு பாக்கெட் பண்ணி பாருங்க. கொலுசு பாலாஜி, தங்க பிஸ்கட், தங்க காயின் பாலாஜி. இப்ப அவர் நிறைய கொலுசு, தங்க காயின், மூக்குத்தி எல்லாமே அவர் கிஃப்டா கொடுத்து ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபாய் பிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஏலத்தொகை தேவனி தொகைன்னு போடுவான் பாருங்க. எனக்கு ஒண்ணுன்னா ஓட்டுக்கு அவர் வந்து 10,000 பிக்ஸ் பண்ணி உயர்த்தி கொடுத்திருக்காரு. ஆனா தமிழக அரசுக்கு வர வேண்டிய இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினதுல நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. இங்க நஷ்டம் ஏற்படுத்தி அங்க வருமானம் வர்றதை அங்க செலவு பண்றாரு. இது இந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க பாருங்க. தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு கரண்ட் தேவை, அந்த கரண்ட்ல ஷார்டேஜ் இருக்கு, அது ஆர்டிபிஷியலா வருதா இல்ல நேச்சுரலா இருக்கா அது வேற. கரண்ட் தேவை, இதுக்கு கரண்ட் வாங்கணும். கரண்ட் வாங்கும் போது இதுல ஒரு டிரான்சாக்ஷன் இருக்கு. இந்த டிரான்சாக்ஷன்ல ஒரு கிக் பேக் வைக்கலாம். இந்த கிக் பேக்ல நான் வந்து
நீ எனக்கு தேவையான என்னுடைய பணத்தை ரொப்பிக்கிற அளவுக்கு நான் கொள்ளையடிக்கணும். இந்த கொள்ளையடிச்ச பணத்தை நான் என்ன பண்ண போறேன்? ஆல்ரெடி எனக்கு வந்து மணல் குவாரியில வருது, கரண்ட் வாங்கினதுல வருது. கரண்ட் வந்து யூனிட் 20 ரூபா கொடுத்தலாம் இவர் வாங்கியிருக்காரு. 300 கோடி டிரான்ஸ்ஃபார்மர் வந்து எனக்கு அதிர்ச்சியாவே இல்லை. ஏன்னா அவர் வந்து 20 ரூபாய்க்கு கரண்ட் வாங்கினதை, கரண்ட் வந்து எல்லா கரண்ட்டும் ஒரே மாதிரி தான், உங்களுக்கு ப்ரெஷர் ஒன்னா வேரியேஷன் ஒன்னா வித்தியாசமா இருக்கலாம். ஆனா டெக்னிக்கலா சொல்லக்கூடிய வார்த்தை, அதுல கரண்ட்ல வந்து வேற ஒன்றும் தங்கத்துலலாம் நீங்க கரண்ட் கொண்டு வர முடியாது, வெள்ளியில கொண்டு வர முடியாது. அந்த கரண்ட்லயே இருந்தாலும் வந்து 8 ரூபாய் யூனிட் 6 ரூபாய் யூனிட்டுக்கு கிடைச்ச இடத்துலலாம் விட்டுட்டு 20 ரூபாய்க்கு எல்லாம் வாங்கியிருக்காரு. கேட்டா நாங்கள் டெய்லி அதை வந்து ஷேர் ட்ரேடிங் மாதிரி ஃபிளக்சுவேட் ஆகும், அன்னைக்கு காலத்தால என்ன ரேட்டோ அதில் தான் வாங்குவோம். அந்த ஒரு கேஸும் போயிட்டு இருக்கு. அப்புறம் வந்து மணி லாண்டரிங் கேஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வேலைக்கு பணம் லஞ்சம் அந்த கேஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 கேஸ் இருக்கு. இதுல ஒன் ஆஃப் த கேஸ் இது 300 கோடி ரூபாய். இது ஒன்றும் அவருக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. நம்மளுக்கெல்லாம் வந்து வெக்கமானம், ஐயோ நம்மளை பத்தி இவ்வளவுலாம் அசிங்கமா இருக்கு. அவரை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு 300 கோடி ரூபா, இந்த 300 கோடி ரூபாயை வச்சுதான் அவர் அங்கே போய் எலெக்ஷன்ல ஒரு 100-150 கோடி ரூபா செலவு பண்ணி, இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அவரை பொறுத்த வரைக்கும். இதை வந்து நீங்க வந்து அந்த மீசை வச்சுட்டு ஒருத்தான் இருப்பானே, எல்லாத்தையும் திருமணம் கடந்த ஒன்று கள்ளக்காதல நியாயப்படுத்துவானே, மதுப்பிரியர்கள்னு குடியார பையில ஞாபகப்படுத்துவாங்க, சுபவீரபாண்டியன். அந்த ஆளை கேட்டா என்ன சொல்லுவான்? மக்களுக்கு அவர் மக்களுக்கு இலவசமாக வாங்கி கொடுப்பதற்காக, பரிசு பொருட்கள் வாங்கி கொடுப்பதற்காக இதை கையூட்டு என்று நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு அந்த ஆள் மூச்சை பிடிச்சிட்டு அந்த ஆள் வேற ஏதாவது உப்பேனாத்துவான். இந்த மாதிரி இது வந்து அவங்களுக்கு செம ஜாலி. இது இன்னொரு ஏன்னா வேற கேஸ் வந்து இவர் மீது சிபிஐ வழக்கு போடலாம். ஆனா கமலஹாசன் சொல்றாரு, ஸ்டாலின் வந்து கரூரிலிருந்து அவரை விரட்டி அடிக்கவில்லை, அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக கொங்கு மண்டலத்துல கோவையில நிறுத்திருக்காருன்னு இந்த டார்ச் லைட் கமலஹாசன். ஆனா அந்த கமலஹாசன் டார்ச் லைட் புளிய மரத்தங்கிழ வச்சிருக்கிற டார்ச் லைட் நிற்பாங்களா அந்த கமலஹாசன் தான். ஏன்னா இங்க வந்து அது புளிய மரத்தின் கீழே இருந்து இந்த வேலை பார்க்கறாங்க பாத்தீங்களா, லாரி போற லாரிக்கு, அவங்க எல்லாமே உண்மையிலேயே வயிற்றுப்பாட்டுக்கோ ஏதோ பல பிரச்சனைகளை தீக்கிறதுக்கு தான் போறாங்க. நீங்க ஏதோ சொல்றீங்க, எனக்கு அது புரியல. இல்ல உங்களுக்கு புரியலன்னு நேர்களுக்கு புரியும். அவங்க எல்லாம் கூட இந்த கை தட்டி கூப்பிடுறவங்க இருக்காங்க பாருங்க, அதாவது புளிய மரத்து டார்ச் லைட். ஆமா, அவங்க எல்லாம் கூட நல்லவங்க கமலஹாசனை பார்க்கும்போது. ஏன்னா இதுல என்ன ஒளிவு மறைவு, அந்த விபச்சாரிகளே கமலஹாசனோட மேல். விபச்சாரம் செய்பவர்கள் கூட கமலஹாசனை விட உத்தமிகளாக நான் பாக்குறேன். ஏன்னா உனக்கு ஏற்கனவே சினிமா இருக்கு, சினிமாவில் இருந்த கடனை அடைக்கிறதுக்கு நீ நடிச்சோ வேற ஏதோ பண்ணியோ போகலாம். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நீ வந்து ஒரு எம்பி சீட்டுக்காக கட்சியில வந்து அவன் 50,000 ரூபா 5 லட்சம் ரூபா கட்டி மனு எல்லாம் கேட்டான். கொடுத்ததுதான் ஒன் டைம் இங்க ஒன்லி இன்கமிங் தான், நோ அவுட் கோயிங் அப்படின்னு சொல்லி அங்க ஆட்டையப்பட்டாச்சு. அதோட இல்லாம திமுக கிட்ட ஒரு தொகை கம்யூனிஸ்டுகள் மாதிரி இவனு தானே வித்துக்கிறார். தன்னையே விற்கிறவங்களுக்கு என்னங்க பேரு? பணத்துக்காக தன்னை விற்கிறவங்கள என்ன பேரு? அதனாலதான் சொல்றேன், புளிய மரத்துக்கு டார்ச் அடிக்கிற விபச்சாரிகளோட கமலஹாசனோட இந்த விபச்சாரிகள்லாம் நல்லவங்க அப்படின்னு நான் சொல்றதுக்கு காரணமே, அந்த டார்ச் எடுத்து அடிச்சு ஒரு டிவியை உடைச்சு ஸ்டாலின் அப்படிங்கிற பேரே ஒரு கெட்ட பேரு அப்படிலாம் என்னெல்லாம் நீ புதுசா புழுகிட்டு திரிங்க நீ. ஆனா கடைசியில நீ எங்க போய் நிக்கிற? அதுக்கு எதுக்கு இவ்வளவு ஒரு ஜம்பம்? எதுக்கு இவ்வளவு ஒரு ஆணவமான பேச்சு? என்னமோ வந்தால் போனால் உட்கார்ந்தால் எழுந்தால் நம்மளுக்கே வந்து காது ரத்தம் வர அளவுல விட்டுடா பிளீஸ்ரா, இந்த காது என்னடா அதான் சொல்றேன். என்னென்னமோ எழுதி நமக்கே இந்த கண்ணெல்லாம் மூடிக்கணும் போல தோணும். கண்ணை மூடிட்டா கூட இந்த காது என்னடா பாவம் பண்ணிச்சு, ஏண்டா எங்களை இப்படி சாவடிக்கிறேங்கிற நிலைமையில பேசினான். அதாவது ஃபுல் ஸ்டாப்பே இல்லாம கமா போட்டு பேசிட்டே இருந்தான். எதுக்கு இவன் இப்படி எல்லாம் முனகிறான், ஏன் இப்படி எல்லாம் இது பண்றான் அப்படின்னு பார்த்தா கடைசியில வேகமா ஓடி போய் அறிவாலயத்துல போய் தஞ்சம் அடைஞ்சு வாசல்ல வந்து ஒரு வாட்ச்மேன் மாதிரியோ கக்கூஸ் கழுவுற மாதிரியோ போய் அந்த ஆள் இருக்கான். இல்ல அது என்னன்னா, விஜய்க்கு எப்படி இந்த பாடி கார்டு மாதிரி வர்றாங்களா பவுன்சர்ஸ், அதே மாதிரி கோயம்புத்தூர்ல ஸ்டாலினுக்கு பவுன்சர் மாதிரி அதே மாதிரி கருப்பு சட்டை எல்லாம் போட்டு போனாருன்னு வேற சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆக்டர் சிவாஜி கணேசனுக்கு அடுத்தது ஒரு வெர்சடைல் ஆக்டர். அரசியலையும் தானே நல்லா நடிச்சிருக்காரு, அசிங்கமா நடிக்கிறாரு. அதாவது ஷக்கீலா படத்துல எப்படி அவங்க சினிமாவில் நடிச்சாங்களோ, நான் பார்த்ததுல கேள்விப்பட்டதுதான். அந்த மாதிரி ஒரு அரசியல் ஷக்கீலா இவர் வந்து ஒரு மட்டமான பய. இதுல வந்து இதுக்கு ஒரு கட்சி, இதுக்கு ஒரு கேடு. இந்த ஆள் பாராட்டுறானாலே அவங்க வந்து அந்த ஆள் மோடியை ஏசுறான்.
பிஜேபியை ஏத்துறான், சங்கத்தை ஏத்துக்கிறது இல்லை. அப்ப அதெல்லாம் நல்லதுன்னு அர்த்தம். அவன் யாரை பாராட்டுறானோ அவங்கெல்லாம் வந்து ஒரு ஃப்ராடு, இந்த சமூக அமைதியின்மை ஏற்படுத்தக்கூடியவங்க, அவங்க வந்து இந்த சமுதாயத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியவங்க தான். பாட்டில் பாலாஜி உட்படாது. ஆனா பாலாஜிக்கு வந்து இப்ப அடுத்தது மீண்டும் ஒருவேளை திமுக அரசு வந்ததுன்னா அது எப்படி டாஸ்மாக்குள்ள இவங்க வரலாம், இடி வரலாம் அப்படின்னு கேஸ் போட்ட மாதிரி, ஏங்க அவருக்கு அந்த 300 கோடி ஊழல் செய்யறதுக்கு கூட ஒரு இது இல்லைங்களா, என்னங்க இதெல்லாம் போய் சிபிஐ என்கொயரி வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டு அந்த 8 வயசு பிள்ளைக்கு முகுல் ரோத்தகியை கூப்பிட்டு வந்து அந்த 8 வயசு பிள்ளைக்கு எதிராக செயல்படுறதுக்கே 1,20,00,000 ரூபாய் செலவு பண்ண திமுக கண்டிப்பா பாட்டில் பாலாஜிக்கு எப்படியும் ஒரு 50 கோடியாவது மக்கள் வரி பணத்தை வீணடிக்கும். அதையும் நம்ம பார்க்க தான் போறோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலமங்கலம் அப்படிங்கிற ஒரு இடத்துல செட்டிப்பள்ளி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு. அங்க வந்து 20க்கும் மேற்பட்டவங்க கிளம்பி போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம், இதோ வருகிறார், உடனேயே வருகிறார் அப்படின்னு சொல்லி அந்த மதமாற்ற நோட்டீஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் பார்த்து அந்த கிருஷ்ணகிரி, ஓசூர் அந்த பகுதியெல்லாம் கொஞ்சம் இந்துத்துவ அமைப்பு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த அந்த தாக்கம் எல்லா கிராமத்துலையும் இருக்க தானே செய்யும். அவங்க பிடிச்சி கையோட பிடிச்சி எடுத்து ஒப்படைச்சிருக்கிறாங்க. சுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கிராம ஸ்டைலில் சொன்னாங்க, அது மாதிரி சுத்து போட்டிருக்காங்க. பிறகு ஸ்டேஷனில் கொண்டு போய் விட்டுருக்காங்க. இது தொடர்ச்சியாக இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த அமைப்புகள் போய் அவங்கள தடுத்து கேஸ்ன்னு ஒரு பக்கம் கொடுக்குறாங்க. ஆனாலும் அவங்க விடாமல் இந்த மதமாற்றத்தில் ஈடுபடுறாங்களே, இதை எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு போதை. நீங்கள் அவங்கள தடுத்து பாருங்க. எங்களுக்கு வந்து இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு, நீங்க வந்து சுவிசேஷத்தை அறிவிக்க சொல்லியிருக்காரு. உங்களுக்கான தீர்ப்பு நாள் சமீபத்தில் இருக்கு. அதனால நீங்க பரலோகம் போறதுக்கு முன்னாடி நீங்க இதெல்லாம் வந்து என்னை பத்தி போய் நீ ஒரு பிரசங்கியாருன்னு சொல்லியிருக்காரு. பிரசங்கம் செய்யறது எங்களுடைய கடமை, ஊழிக்கடமை எங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க அதை கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம சட்டையெல்லாம் கழிச்சிட்டு கீழ்பாக்கு மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கலாம் மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் வந்துடும். நம்ம திரும்பி கேட்டோம்னு வச்சுங்க, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அவர் வந்து சிவனின் பரம பாதார விந்தங்களை அடைந்தார், மகாவிஷ்ணுவின் பாதங்களை சரணடைந்தார் அப்படின்னு எப்ப சொல்லுவோம்? இறந்து போன யாராவது இறந்து போ. இவன் என்ன சொல்றான்? உங்களை இயேசு அழைக்கிறார், பரலோகம் சமீபத்திலான் இருக்கிறது. முன்னாடிலாம் இந்த கொடைக்கானல் ஊட்டி பெண்டில் பார்த்தீங்கன்னா பரலோகம் சமீபத்தில் இருக்கிறது, அவன் செய்தியை பிடிச்சிட்டு போகும்போது பரலோகம் சமீபத்தில் இருக்கிறது. அதுக்கப்புறம் நீங்க பாத்ரூம்ல கூட சினிமா கோட்டாலாம் எழுதி வச்சிருப்பான். அதில் யாராவது தெரிஞ்சவங்க என்ன கமெண்ட்ல இது பண்ணுங்க, லெட் அஸ் நாட் கெட் இன்டு தட். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க. ஆனா நம்ம பாருங்க, பாவங்க முருகன் அவரை அழைச்சி விட்டாருங்க அப்படின்னு சொல்லலாம். சாமிமலை முருகன் அழைச்சிக்கிட்டாருங்க, மாரியம்மன் அழைச்சிக்கிட்டாங்க அப்படின்னாக்கா அந்த ஆள் போயிட்டான் அப்படின்னா. ஆனா இவங்க என்ன சொல்றான்? உங்களை இயேசு அழைக்கிறார். கும்பலா இயேசு எதுக்கிட்ட அழைப்பானே? ஏன் அவருக்கு என்ன இதே கிடையாது? இவங்க வந்து அந்த மதத்தை இவங்களே கொச்சப்படுத்துறாங்க. நீங்க வந்து ஆன்மீக போர்வேல இவங்க வந்து இதை இழிவுபடுத்துறாங்க. நீங்க வந்து இல்லைங்க உங்களுக்கு இப்படிலாம் தப்பா சொல்லியிருக்குங்க, நாங்க இதெல்லாம் சொல்றோங்க அப்படின்னு விவாதம் வச்சு நீங்க வாத இதுல வரதுல யாராவது குண்டக்க மண்டக்க 4 கேள்வி இவங்களை கேட்டாங்கன்னா என்ன ஆகும்? மத மோதல் தானே வரும். பிதாவே என்னை மன்னியும் அப்படின்னு சொன்னா அந்த பிதா யாரு அப்படின்னு யாராவது கேட்டுறாங்கன்னு கேட்க கூடாது. இதை பார்த்துட்டு யாரெல்லாம் கேட்டுறாதீங்க இந்த மாதிரிலாம். அது தேவையில்லாம மாற்று மதத்தோட மனதை புண்படுத்தும். வீரத்துறவி ராமகோபாலன் நம்மள அப்படி வளர்க்கல இல்ல, வந்து அறிவுபூர்வமா நீ விவாதி, ஆனா யார் மனதையும் புண்படுத்தாத அப்படின்னு நம்மளுக்கு வீரத்துறவி சொல்லிருக்காரு, ஷாக்கால சொல்லியிருக்காங்க, நம்ம வீட்டுல சொல்லியிருக்காங்க. நம்ம அதெல்லாம் செய்ய போறது கிடையாது. அதனால நீங்களும் செஞ்சிடாதீங்க. இதுல யாராவது இவங்களெல்லாம் கேட்கறாங்கன்னு வச்சுங்க, விதண்டவாதமா யாராவது கேட்கணும்னு நினைச்சாலும் கேட்கலாம். இல்ல கேட்டுதாங்க தீரணும் சமயத்துல. ஏன்னா நீங்க எங்கேயுமே அடங்க மாட்டீங்க. ஒரு லெவல்ல என்ன தோணும்? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, ஒரு எங்க ஊருக்காரர் தான், மாமாமல இருக்காரு தான். அவர் என்ன பண்ணுவாரு, முன்னாடிலாம் நோட்டீஸ் கொடுக்குற இடத்துக்கு போய் ஐயா கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு போய் என்ன பண்ணுவாரு, அது ஒண்ணு பழைய பேப்பர் கடைக்கு போட்டுருவாரு. இல்லைன்னா அதை வந்து வேற ஏதாவது கொளுத்தும் போது சேர்த்து. இதெல்லாம் எதுக்கு சொல்லுங்க? இது வந்து கஷ்டப்பட்டு யாரோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு தசம பாகத்துல கொடுத்து அந்த பணத்துல நீங்க நோட்டீஸ் அடிச்சு அதை ஊரா கொண்டு வந்து கொடுக்கும்போது அது எங்க போய் சேருது? கடைசியில ஓமாமலூர்ல அந்த கைசடை கையில தானே போய் சேர்ந்துருக்கு. என் ஃப்ரெண்டு தான் அவன், அதனால நான் வந்து அவனை உரிமையோட நான் திட்டலாம் அவனை. இந்த மாதிரிலாம் இதெல்லாம் ஏன் உங்க உழைப்பை ஏன் இப்படி வீணடிக்கிறீங்க நீங்க? ஏன்னா இதுல நீங்க போய்
பிரசங்கம் பண்றதுனால தான் இயேசுவோட மகிமை தெரிய போதா? இல்ல இது போல அது குறிப்பாக இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில இதே மாதிரி போஸ்ட் இஸ்லாமியர்கள் பகுதிக்கு போக மாட்டேங்கிறாங்க. அது ஏன்னு தெரியல. நாங்க போனா வாயிலே சுன்னட் பண்ணுவான்ல. பிரச்சனை என்னன்னா, உங்களுக்கு கீழே சுன்னட் பண்ணா கூட அவன் ஹைஜீனிக்கா போயிடுவான். நாக்கிலேயே சுன்னட் பண்ணிட்டான்னா அதனால அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. அதனால அவங்க போறதில்ல. நீங்க வேணா கேட்டு பாருங்க. நான் கூட அப்பெல்லாம் கேட்கறது உண்டு. பனகல் பார்க்ல அந்த ஓமாமலியர் தம்பி என்ன தெரியுமா பண்ணா, அவன் வந்தான், நான் கூட போகாதறான்னு ஒரு 30-40 பேர் இது பண்ண பிரசங்கம் பண்ண வந்தாங்க. நடு ரோட்ல படுத்து சாலை மறியல் பண்ணி அவங்களை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நிறுத்திட்டான். அவன் காவல்துறை அவங்க மேல வழக்கு பதியாம இருக்கணுங்கிறதுக்கு லட்சக்கணக்கில் பணம் சொல்லு. இல்லைன்னா அந்த 40 பேர் ஏர்போர்ட்ல வேலை செஞ்சோம், ஆல் இண்டியா ரேடியோ, திருச்சி ஏர்போர்ட், இப்படின்னு இருந்த ஒரு இவங்களை கொண்டு போய் ஸ்டேஷன்ல கொண்டு போய் நிறுத்தி வேலையே போயிருந்திருக்கும். இதெல்லாம் ஏதோ நான் கூட இன்னைக்கு சொன்னேன் அவன்கிட்ட, இல்ல அவங்க ஏதோ அவங்க உரிமையை பண்றாங்க விட்டுப்பா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கல. ஆனா என்ன ஆயிடுச்சு கடைசியில, இந்த மாதிரி அங்க கெலமங்கலத்திலே எவனோ இருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு பையன், இந்த கொஞ்சம் கீழா பிடிச்ச பையன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் கிளமங்கலத்துல இருக்கான். அவனும் என்ன பண்ணிருக்கான், ஸ்டேஷன்ல கொண்டு போய் நிறுத்திட்டான். இப்ப இதுல அரசாங்க வேலைக்கு போனவன் எல்லாம் என்ன ஆகும்? ஆனா போலீஸ் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்களா? அவங்களை கண்டிச்சு மட்டும் இனிமே அப்படி பண்ணாதப்பா. அது பாண்டிபதார் ஸ்டேஷனுக்கு கடைசியில நான் போகும்போது இப்ப பாலுன்னு இருக்காரு பாருங்க, டிராவல்ஸ் வச்சிருக்காரு பாலு, அப்புறம் அந்த அசோக்னர் ஆர்கே, ஜிகார் கணேசன் எல்லாமும் நான் அந்த ஸ்டேஷன்ல இருக்கும்போது வந்தாங்க. அப்ப என்ன பண்ணிட்டான் அந்த ஓமாமலியர் இருக்க, என்ன தெரியுமா பண்ணிட்டான், நீங்க நடவடிக்கை எடுக்கல சார் அப்படின்னு கிடுகிடுன்னு சட்டை பேண்ட் எல்லாம் கட்டிட்டு ஜெட்டியோட செல்லுக்குள்ள எல்லாரையும் அனுப்புங்க சார், செல்லுக்குள்ள அனுப்புங்க சாருங்கிறான். இது என்ன அவன் சொல்லுங்க? இது தேவையில்லாத, இதெல்லாம் ஒரு எராட்டிக். நான் சொன்னேன் அவன்கிட்ட, இங்க பாருப்பா இதெல்லாம் பண்ணாத, நம்ம கொஞ்சம் அமைதியை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் அழைச்சிட்டு வந்துட்டேன். இப்ப கிளமங்கலத்திலேயே இந்த மாதிரி வந்ததுன்னா கடைசியில ஒரு மதமோதல்ல தானே கொண்டு போய் நிற்கும் அது. அதனால அதை அவங்க புரிஞ்சுக்கணும். நீங்க ஆன்மீகத்துல மனம் துளைத்து ஆன்மீக ரூபத்துல எழுந்து வருதுங்கிறது வேற. இப்ப அப்படி இந்த குருடர்கள் பார்க்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள் அப்படின்னா, நான் வீம்புக்கு போய், சார் எனக்கு கொஞ்சம் ஹெல்த் பிரச்சனை இருக்கு சார், நான் ஒன்றும் இல்லை சார், எனக்கு வேர்த்து கொட்டாம நான் ஒரு 200 மீட்டர் நடக்க வைக்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு அருள் புரிவாரு அப்படின்லாம் போய் நம்ம ஏதாவது பண்ணோம்னா நல்லா இருக்குமா? பைபிள் சண்முகம் தான் பண்ணாரு, என்னுடைய அருமை நண்பர் பைபிள் சண்முகம் பண்ணாரு, பல பேர் இருக்காங்க. அதனால இந்த சமூக அமைதியா இருக்கணும் அப்படின்னா மனமாற்றம் தான் வரணுமே தவிர மதமாற்றம் கூடாது. எந்த ரூபத்துல மதமாற்றம் வந்தாலும் அது தடுக்கப்பட வேண்டும். தாய்மதம் திரும்பி வராங்கிறது வேற. அவன் உண்மையை உணர்ந்து, இதுல ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், இது கொஞ்சம் லெங்க்தியா தான் போகுது, இருந்தாலும் சொல்றேன். 2018-19 வாக்குல மறைந்த கோபிகிருஷ்ணன், விஜயராகுலோட அண்ணன் பையன் கோபிகிருஷ்ணன் மூத்த மகன் கோபிகிருஷ்ணா, அவங்க தம்பி மகன் சுந்தரகிருஷ்ண யாதவ், இன்னும் 4-5 பேர் பெரம்பூர்ல ஒரு மாரியம்மன் கோவில் பால் குடத்துக்கு போனாங்க. எல்லாரும் சிலுவை போட்டு, பாதி பேர் சிலுவை போட்டு பால் குடம் எடுத்திருக்காங்க. ஒருத்தரை கூப்பிட்டு அவர் கேட்கிறாரு, ஏன் சிலுவை போட்டிருக்கேன்னு. நாங்கெல்லாம் இந்த 1000 ரூபா பணம் தராங்க, சண்டே ஆனா பிரியாணி கொடுக்குறாங்கன்ட்டு அங்கே போனோம். இந்த டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்த உடனே அதுக்கப்புறம் அந்த என்ஜிஓஸையும் டைட் பண்ண ஆரம்பிச்சிட்டார் மோடி. ஃபாரின் பணம் வருது. இப்ப இவனெல்லாம் கத்துறானு தெரியுமா, அதுக்கு 18-19 அதோட இம்பாக்ட் ஆரம்பிச்சிருச்சு. இப்பதான் அரசியல் கட்சிக்கு நல்ல கசக்கிற மாதிரி இது பண்ண உடனே பயந்துகிட்டு இப்ப கதறானு கொடுங்க. ஏன்பா நீ இப்ப போறது இல்லையா? இல்லைங்க, முதல்ல 1000 ரூபாய் கட் பண்ணாங்க, பிரியாணி மட்டும் கொடுத்தாங்க. அப்புறம் வாரத்துல ஒரு நாள் பிரியாணி கொடுத்தாங்க, அப்புறம் மாசத்துல ஒரு நாள் பிரியாணி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் சாம்பார் சோறும் தயிர் சோறும் கொடுத்தாங்க. இந்த சாம்பார் சோறு தயிர் சோறு நான் ஏன் கோவிலே தின்றுப்பேன்னா, நான் எதுக்கு அங்க வருவானே? இந்த அளவுல தான் இங்க இவங்களுடைய மதமாற்றங்கள் இருக்கு. இதை கிறிஸ்தவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த மதத்தை கேவலப்படுத்துவதை இவரை போன்ற நபர்கள் தான். தேர்தல் முடிஞ்சிருச்சு, நம்மளுடைய வேலையில இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி கன்னியாகுமரி மாவட்டத்தில் மணல் கடத்தல் லாரி அதெல்லாம் பெரிய அளவு போயிட்டு இருக்குது. இங்கே ஒரு தன்னை ஒரு சூழியல் போராளியாக நினைத்த, ஆரம்பத்தில் கூடங்குளத்திலிருந்து உதித்த ஒரு சூரியன் தான் மனோ தங்கராஜ் அப்படிங்கிறவர். அவருக்கு இந்த சூழியல் பிரச்சனையெல்லாம் வந்ததுன்னா அவரெல்லாம் பொங்கி எழுந்துருவார். அங்கே கனிமவள கடத்தலுக்கு எதிராகலாம் சமர் செய்தவர் அவர். அவர் இது என்ன செய்தவர்? சமர் சண்டை போடக்கூடியவர். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, இவர் எல்லா லாரிக்கும் இவருக்கு கமிஷன் இருக்குது, அவர் பையன் தான் அதை வசூல் பண்ணுறாங்கிறதுலாம் ஒரு குற்றச்சாட்டு பெரிய அளவில் இருந்தவுடனே அவர் கொழுப்பு திருடன் கூட அவர் சார்ந்த துறையில் அவருக்கு பேரெல்லாம் கொடுத்த உடனே
இந்த கெட்ட பேரே வேண்டான்னா அவருக்கு இந்த தேர்தலில் கூட சீட்டு கொடுக்கலங்கிறது தெரியும். இருந்தாலும் அந்த பழைய பிஸ்னஸை விடக்கூடாதுங்கிறதுனால என்னையா தொடர்ச்சியாக அந்த தேர்தலுக்கு பிறகு நடந்துகிட்டு இருக்கு. 11 மணிக்கு மேலே இந்த டிப்பர் லாரிலாம் போகக்கூடாது அப்படிங்கிறப்ப 11:18க்கு தக்கலை நீதிமன்ற அருகே ஒரு டிப்பர் லாரி போகிறத ஒரு வீடியோ வகை எடுத்து நாம் தமிழர் கட்சி அவங்க தான் தொடர்ச்சியாக இப்பொழுது போகிறாங்க. அதாவது ஜெகத் கேஸ்பர், மனோ தங்கராஜ் இவங்கெல்லாம் சூழியல் போராளிலேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆனதுனால இப்போ பாவம் நாம் தமிழர் தான் இதுக்காக போராடிட்டு இருக்காங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? இந்த பயலெல்லாம் ஜெகத் காஸ்பர் இவெல்லாம் ரிட்டையர்டு ரவுடியா இவனுங்க இப்ப புது ரவுடியா ஃபார்ம் ஆகி வரானுங்க போல இருக்கணுங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இவங்க இன்னைக்கு கட்டிங் வாங்கி ஒதுங்க போறான்னு தெரியாது. பாருங்க, இந்த நாட்டோட கொடூரையும் அவன் நிஜமாவே சூழியல் போராளியா இருந்தா கூட நம்பிக்கை வர மாட்டேங்குது. சுப உதயகுமாரன், பியூஷ் மனுஷ், இந்த கொழுப்பு திருநன் இந்த பையன், இவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது? டே எத்தனையோ ஏமாத்துறதுக்கு இல்லடா, மக்களை நம்பிக்கையை சிதைக்காதீங்கடா அப்படின்னு தான் கதற தோணுது நமக்கு. ஏன்னா இப்ப ரோடு போகணும்னு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஆரம்பிச்ச உடனே இந்த 4 வழி சாலை அங்கே திருவனந்தபுரம் வரைக்கும் அந்த விரிவாக்கம் பண்ணும் பொழுது குமரி என்றாலே அழகு, அந்த அன்னையின் அழகை குலைக்கிறார்கள் அப்படின்னு ஜெகத் கேஸ்பர் இது பண்ணாரு. ஆனா அங்க பல மழையே காணாம போயிட்டு இருக்கு. பாருங்க, அந்த டிப்பர் லாரி ஒண்ணு போல நீ அந்த வீடியோ 1.5 நிமிஷம் வீடியோ ஏதாவது ஒரு 3-4 டிப்பர் லாரி டிராபிக் ஜாம் ஆகிற அளவுக்கு இவனுக்கு கொண்டு போறானுங்க. நிறைய ஆக்சிடென்ட்டும் கூட நடக்கும் டிப்பர் லாரினால. அவன் யாரோ 2 பேர் செத்தா அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்தா முன்னி போச்சுங்க அப்படின்னு இந்த பயலெல்லாம் நினைக்கிறானுங்க. இதுல இந்த தேர்தல் நேரத்துல ஏன் இவங்க கடத்தலைன்னா டிசிப்ளினோ இல்ல இவங்களுக்கு ஒரு பயமோ, சேச்சே இந்த நேரத்துல கூட நம்ம திருட்ட செய்யலாமா அப்படின்னு அந்த ஒரு இதுவும் இல்லை. நீங்க திருடன் ஒண்ணுதான் எனக்கு ஞாபகம் வருது. ஓமாமலியூருக்கு ஆத்துக்கு அந்த பக்கம் ஒரு 3 கிலோமீட்டர்ல ஆத்தூர் கண்ணையன் ஒரு ரவுடி. அந்த ஆத்தூர் கண்ணையன் அவங்க அண்ணன் தம்பி 2-3 பேர். இவர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி பிறந்த ஊர் பக்கத்துல. அவங்க வந்து இந்த திருடுலாம் இது பண்ணும்போது ராத்திரியை வந்து திருடுவாங்க, திருவிழால பூந்து கலவரம் பண்ணி திருடுவாங்க. இதுல தராசுலயோ நக்கீரன்லயோ அவங்கள வந்து சிதம்பரம் கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு வரும்போது ஹேண்ட் கப் வாய்ச்சிட்டு போகும்போது அந்த ஆளே அதில் ஒருத்தன் வந்து ஹேண்ட் கஃபை திறந்து மூஞ்சியெல்லாம் இது பண்ணிட்டு பக்கத்தில் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்பி இதுக்கு போகும்போது கோர்ட்டுக்கு போகும்போது, சார் இருந்தாங்க சார் சாவி லாக் பண்ணுது சார் அப்படின்னு அவ்வளவு ஒரு நேர்மையான திருடன் அப்படின்னு இருக்கான். அதுக்கப்புறம் கோர்ட்ல போய் அந்த ஆளு என்ன சொல்லியிருக்கான், இந்த சம்பவத்தை கோர்ட்ல சொல்லி இங்க பாருங்க காவல்துறைக்கு நீங்க வந்து ஓய்வே கொடுக்காம இது பண்றீங்க, படியை வசதி கொடுங்க, சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க. இது நடந்த சம்பவம், நான் பத்திரிகையிலையும் படித்தேன். அந்த ஆத்தூர் கண்ணையன் அவங்களுக்கு கூட வெள்ளையனுக்கு கூட கொஞ்சம் ஈவு இறக்கம் உண்டு. அவங்க கூட வந்து அவன் நினைச்சிருந்தா தப்பிச்சு ஓடி போயிருக்கலாம். மாடு திருடுவாங்க, மகத்துல பூந்து திருடுவாங்க. இது அவங்களுக்கு கூட ஒரு அடிப்படையான நியாயத்துல இருந்து கோர்ட்ல முறையிட்டு அப்புறம் தான் அந்த 6 வேலைக்கு அப்ப 2 ரூபாய் என்னவோ இருந்தது, 10 ரூபாய் 20 ரூபாயை வாங்கி கொடுக்கறதுக்கு அந்த ஆத்தூர் வெள்ளையன் கண்ணையனோட இவங்கதான் காரணம். ஆனா அவனுக்கு கூட ஒரு அடிப்படை நேர்மை இருக்கு. ஆனா நேர்மைங்கிற பேர்ல இந்த திமுக காரங்க பண்ற அட்டுழியா இருக்கு பாருங்க. அதுவும் இதுல வந்து இவருக்கு இந்த சூழலியல் போராளியா இருந்த காலத்துல அவர் வந்து ஒரு மைனர் குஞ்சா ஃபார்ம் ஆனாரு. ஏன்னா அவருக்கு சம்சாரம் இல்லாம இந்த திராவிட கட்சிகளுக்கே உண்டான ஒரு நேர்த்தியான சுபாவத்துல ஃபாரின் ரிட்டர்ன் ஒரு அம்மா வந்திருந்தாங்க. பார்த்தா பளிச்சுன்னு லிப்ஸ்டிக்லாம் போட்டு நல்ல ஒரு பளிச்சுன்னு இருந்தவங்கள இவர் உனக்கு வந்து நான் பேரூராட்சி தலைவராக்குறேன்னா நகரசபை தலைவராக்குறேன்னு சொல்லி அவங்கள தாம் பொறியில சிக்க வச்சாரு. சம்சாரம் இது ஒரு தொடுப்பு. அப்புறம் அங்கங்க போற இடங்கள்லாம் எப்படி சன்னியாசிகள்லாம் போற இடங்கள்ல மரங்களை ஸ்தாபிப்பாங்களோ அந்த மாதிரி இவர் அந்த கொழுப்பு திருடன் இருக்கான அந்த ஆள் பேர் என்ன, மனோ தங்கராஜ். அந்த ஆளுக்கு போற இடம்லாம் போற பாக்குற இடங்கள் எல்லாமே அவர் வந்து ஒரு சின்ன வீடு செட்டப் பண்ணிக்கிற லெவல்ல ஒரு பெரிய மைனர் குஞ்சா ஃபார்ம் ஆயிட்டாரு. அதுவே ஒரு பிரச்சனையாகி அதுக்கப்புறம் குமுதம் ரிப்போர்ட்டர் ஜூனியர் விடன் நக்கீரல்ல மட்டும் வராது. நக்கீரல்ல என்ன வரும்னா ஒரு சாதாரணமான ஒரு பிரச்சனை வருது, உனக்கு புள்ளக்கை கேக்குதாடா அது இதுன்னு பயங்கரமா இது பண்ணிட்டு அங்க நிஜமாவே ஒண்ணு பண்ணிருப்பான் பாருங்க. அது ஒண்ணும் இல்லைங்க, ஒரு 2 வயசு பொண்ணு அதுக்கு கூட அவருக்கு உரிமை இல்லையாங்க. திமுக ஆதரிக்கிறவங்களுக்கு அது கூட உரிமை இல்லையாங்க அப்படிங்கிற லெவல்ல அப்படியே கொண்டு போயிடுவாங்க. அப்படி ஒரு ட்ராக் ரெக்கார்டுக்கு சொந்தக்காரன் இந்த கொழுப்பு திருடன். அவங்க வந்து பாருங்க இந்த 2021-26 காலகட்டத்திலே திருநெல்வேலியில வந்து மழையில கூட நம்ம இங்கே பேசியிருக்கோம். பெரும் மழை ஊரெல்லாம் வெள்ளம் ஓடும்போது கூட
அடாத மழை பெய்தாலும் விடாத நிகழ்ச்சி நடக்கும்னு நம்ம குறையுடன் வருக அப்படின்னு நம்ம நிகழ்ச்சிக்கு போடுற மாதிரி இவனை என்ன பண்ணிட்டானுங்க, என்ன மழை பெஞ்சாலும் என்னங்க பிரச்சனை, டயர் ஸ்கிட் ஆனா என்னங்க பிரச்சனை, வெள்ளம் வந்தாலும் என்னங்க பிரச்சனை, எங்களுக்கு இதை கடத்தி கொண்டு போய் கேரளால கொடுத்து அன்னைக்கு நாங்க துட்டு பாக்குறதுல சுகம் இருக்கு பாத்தீங்களா அப்படின்னு கர்மமே கண்ணாயினாரா வாழ்ந்த இந்த பயலுக இப்ப 26, 31 தட்டுக்கிட்டு இவனுங்க ஆட்சிக்கு வந்துட்டானுங்கன்னு வச்சுங்க. இது அவ்வளவுதான். ஆறு மலை மரம் எதையும் விட்டு வைக்க மாட்டானுன்னு நினைக்கிறேன். மீண்டும் இந்த கொள்ளைக்காரர்கள் என்ன செய்ய போறாங்கிறத பார்ப்போம். உண்மையிலேயே இவங்க எல்லாம் இருக்கான் பாருங்க, 300 கோடி ரூபாய்க்கு பாட்டில் பாலாஜி மேல கேஸ் போட்டாங்க. அறப்போர் இயக்கம் உண்மையிலேயே அவங்களுக்கு இன்னும் டஃப் டாஸ்க் தான் இருக்கு அவங்களுக்கு எல்லாம். சென்ற செய்தியில சொல்லும் பொழுது இந்த மணல் கொள்ளையர்கள் கனிம வள கடத்தல் கும்பல்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தா 26, 31 ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு சொன்னீங்க. இப்போ கடைசி செய்தி அதுதான். என்னன்னா, நேற்று எக்ஸிட் போல் மேற்கு வங்க தேர்தல் 5-6 மணிக்கு முடியுதுன்னு சொன்ன உடனே கடகடான எல்லா சேனல்லையும் எக்ஸிட் போல் வந்தது. பல விசித்திரமான எக்ஸிட் போல்லாம் அதில் வந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் பெரும்பாலான எக்ஸிட் போல் மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னது போனால் போகுதுன்னு ஒரு சில 2-3 தனியார் நிறுவனங்கள் நடத்தியதில் அதிமுகவுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டெல்லியிலிருந்து வரக்கூடிய ஒரு எக்ஸிட் போல் மிக அருமையாக சொல்லியிருந்தாங்க. அது தாவேக்கா ஆட்சியை அமைக்கும், 128 வரைக்கும்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முதல்ல இந்த எக்ஸிட் போல் அப்படிங்கிறதுல நீங்கள் எக்ஸைட் ஆகுறீங்களா, இல்லை மே 4 வரைக்கும் பொறுத்து இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் அதை மே 17 மாதிரி பார்க்குறேன். ஒரு காமெடி பீஸாக தான் அதை பார்க்குறேன். அது அப்போ நிரூபணமாயிருக்கு, இப்போ நிரூபணமாயிருக்கு. நான் 2017 நேற்று சாயங்காலம் கூட நான் தேடி பார்த்தேன் கூகுள்ல. சி ஓட்டர் மட்டும் நேற்றுக்கு வரல. சி ஓட்டர் வந்திருக்கா? வரல இது வரைக்கும். ஏன்னா 2017 யூபி எலெக்ஷன்ல இருந்து நீங்க தொடர்ந்து சி ஓட்டரோட கணிப்புகள் மட்டும் கொஞ்சம் கூட மிஸ் ஆனதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இன்னொருத்தர் இருக்காரு, பல்வேறு தொலைக்காட்சிகள் நேற்று சொன்னாங்க. நான் கூட தினமலர் போயிருந்தேன். அப்போ மூத்த பத்திரிகையாளர் பாக்கி கூட சொன்னார், 2000 கர்நாடகாவில் அவர் சொன்ன ப்ரெடிக்ஷன் பர்ஃபெக்டா இருந்தது. இப்போ அவர் ஏடிஎம்கே ஆட்சிக்கு வரும்னு சொல்லியிருக்காரு. அவர் ஒரு 100 ப்ரெடிக்ஷன் சொல்லியிருந்தா ஒரு ப்ரெடிக்ஷன் சரியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2021 மீண்டும் அதிமுக ஆட்சி அமைக்கும்னு சொன்னாரு. சரி, அது கூட என்னால புரிஞ்சுக்க முடியுது. காட்டுமன்னாருடைய சட்டமன்ற தொகுதியில 8000 ஓட்டுல முருகுமாறன் ஜெயிக்க போறார் அப்படின்னு சொன்ன உடனே நான் பயங்கரமா விழா நோக விழுந்து விழுந்து சிரிச்சேன். ஏன்னா எப்படியும் 10,000 ஓட்டு கம்மி இல்லாம முருகுமாறன் தோப்பாரு அப்படிங்கிற ஒரு கணிப்பு இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஏரியா பத்தி தெரியும். கடைசி கிராமம், அந்த தொகுதியோட கடைசி விழா நோக விழுந்து சிரித்தேன். அதே மாதிரி சித்தமல்லி பழனிசாமி 5000 ஓட்டுல ஜெயிச்சிருவார். டஃப் ஃபைட் இந்த ஆள் எப்படி இதை சொல்றான், இங்க காட்டுமன்னாடி ஜெயிக்குங்கிறான், மயிலாடுதுறை ஜெயிக்குங்கிறானே அப்படின்லாம் யோசிச்சு பார்த்துட்டு சரி ரிசல்ட் வரும்போது இந்த ஆளை நக்கல் பண்ணுவோம்னு நினைச்சேன். ஆனா அன்பார்ச்சுனேட்டா என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மளுடைய சர்க்கிள்குள்ள நிறைய பேர் அவர் ஒரு மரியாதைக்குரிய மனிதரா வச்சிருக்காங்க. இதுல நாம போய் அவரை குத்தி நம்ம எதுக்கு அதை போய் சீழ் பிடித்து அந்த சீழை மோந்து பார்த்து எதுக்கு அதை நம்ம, அவர் ஏதோ சொல்றாரு அவருக்கு பொழுது போகல, எத்தனையோ பேர் பொழுது போகாமன்னு சொல்றான், அதுல பொழுது போகாம இவரும் சொல்றாரு. அதுல இதெல்லாம் கூட இன்னொரு காமெடி என்னன்னா, இந்த டெல்லியில 128 இவங்க அணில் குஞ்சு ஜெயிப்பாங்கன்னீங்களே, அவங்க 60%, 70% தமிழ்நாட்டுல பட்டியலின மக்கள் இருக்காங்க. அப்படின்னா இவங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்காங்க பாருங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த கருத்து திணிப்பா தான் நான் பாக்குறேன். ஓகே, நம்மளுக்கு எந்த கட்சி வரணும், திமுக கூடாது. ஓகே, அப்ப அண்ணா திமுக 110 135 எழுதிக்க, திமுக அது 100 125 எழுதிக்க. இப்படியே உட்காந்துதான் இந்த இதுல மண்டபத்துல உட்காந்து புலவர் தப்பா எழுதி கொடுக்குற மாதிரி இந்த பயல்களுக்கு இஷ்டத்துக்கு எழுதிக்கிறாங்க. நம்ம இவர் இருக்காரு, சீமான் இருக்காரு, அவருக்கு 6 சீட்லாம் கொடுத்தவங்க எல்லாம் இருக்காங்க. இப்போ கொடுத்துருக்காங்க எல்லாரும். இந்த எக்ஸிட் போல 6 சீட்டு கொடுத்துருக்காங்க. அவரு 6 சீட் அளவுக்கு அவரே அதை நம்பல. அவரே இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நீங்க எல்லா எக்ஸிட் போலையும் கிண்டல் பண்ணிட்டீங்க, அதனால எங்களுதையும் கூட சேர்த்து நீங்க பண்ணலாம், ஜிடியிலேயே நம்ம பண்ணியிருக்கிறோம். ஆனா அங்கங்க ஆளை அனுப்பிச்சு கேட்டு தகவலை இது பண்ணியிருக்கோம். அதுவும் கூட சில சமயத்துல என்ன போட்டு போட்ட எல்லாத்தையும் போய் நம்ம கேட்க போறது இல்லை, சொல்ல வேண்டாம். அப்படி இருந்தாலும் சாம்பிள் நம்ம கேட்டிருக்கிறோம். ஓரளவு அது உண்மையாகத்தான் சொல்லியிருக்கோம். பட் அதுவும் கூட மாறுதா இல்லையாங்கிறது போக தெரியும். அப்பொழுது எங்க ஆள் ஒருத்தர் அந்த பகுதியில
தேர்தலுக்கு முந்தையும் சொன்னாரு, பிந்தியும் அவர் கருத்து கணிப்பு எடுத்திருக்காரு. என்னன்னா, இப்ப 3வது இடத்துக்கு தான் சீமான் போட்டி போடுகிறார். அவரா ரீல்ஸ் பிரபுவா அப்படிங்கிறது தான் போட்டி. யார் கண்டா ரீல்ஸ் பிரபு அவரை வந்து ஓவர்டேக் பண்ணி 4வது, அதாவது அதிமுக வெற்றி பெறும், அடுத்தது திமுக, அதுக்கப்புறம் ரீல்ஸ் பிரபு, அதுக்கப்புறம் தான் சீமான் அப்படின்னு அந்த தொகுதியே இருக்கும் பொழுது அவருக்கு 6 தொகுதி எக்ஸிட் போல கொடுத்து வச்சிருக்காங்க. நீங்க சொல்றது மாதிரி ஆச்சரியமா இருக்கு. அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா கொடுக்கணும் அப்படிங்க, அப்பதான் நம்ம எல்லா பக்கத்துலயும் நம்ம வந்து கர்ச்சீஃப் போட்டு வச்சிருவோம். சீமான் மட்டும் என்ன பாவம் பண்ணார்? ஏன் அவருக்கும் நம்ம ஒரு 6 சீட்டை கொடுத்து ஒரு ஆறுதலா சொல்லி நம்ம தோத்துருவோம்னு இருந்த போது கூட 6 சீட்டுன்னு சொல்லி நம்மள ஒரு 5 நாளைக்கு நம்மள அப்படியே கற்பனை உலகளை மிதக்க வச்சிருந்தான் அப்படின்னு சீமானுக்கு ஒரு நல்ல பேர் வரும். சீமான் ஆதரவாளர்கள் அந்த துண்டிகளுக்கு ஒரு எழுச்சியோட அவங்களுடைய அந்த ரீல்ஸ் எழுச்சி, அவங்க ஆபாசமா பேசுற எழுச்சியை தாண்டி இது இப்படி ஒரு எழுச்சி அவங்களுக்குள்ள இருக்கும். இதை வந்து ஒரு பயங்கர தமாஷ்டம் அதுல இருக்குன்னு வச்சுங்க. மொத்தம் வந்து 170 சீட்டு திமுக ஜெயிக்கும்னு போடுறான். தமிழர்களை எவ்வளவு மடையன்னு நினைச்சு இது பண்றான் பாருங்களாவா. அது அண்ணா திமுக ஜெயிக்குதோ திமுக ஜெயிக்குதோ. ஒருத்தர் வந்து அதை வைத்து பிறகு டிபேட் நடந்தது. அதுல அவர் கூட சொல்றாரு, அதுவும் மூத்த பத்திரிகையாளர் தான், அவங்களுக்கு பிடிக்கும் அந்த பிரியன் போன்றவர்கள்லாம் என்ன சொன்னாங்க, ஆமா அதாவது அதிக அளவுல வாக்கு சதவீதம் நடந்திருக்கு. காரணமே வந்து இது ப்ரோ இன்குபன்சிங்க, இந்த திமுக தான் மீண்டும் வேணும்னு சொல்லி இளைஞர்கள் பல பேர் ஓட்டு போட்டிருக்காங்கிறாரு. அதாவது அவர் அதோடு நிறுத்திக்க வேண்டாம். நான் சமீபத்தில் மும்பை பன்னாட்டு விமான நிலையம் சென்றிருந்தேன். அங்கே இருந்த நார்வேக்காரர்கள், யார் இந்த ஸ்டாலின் பிரமாதமான நல்லாட்சி கொடுக்கிறாராமே என்று தெரிவித்தார். நான் அங்கே இருந்து ரயில் ஏறி சென்னைக்கு வரும்போது அங்கே ஒரு பஞ்சாபியை பார்த்தேன். யார் இந்த ஸ்டாலின், யார் அந்த ஃபால்டாயில் என்று கேட்டார். மிக பிரமாதமான பொற்கால ஆட்சியை தருகிறார்களுமே அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஆந்திராவில் கிராஸ் பண்ணி சென்னைக்கு வந்தோம்னா ஆந்திராக்காரர்கள் என்னை சூழ்ந்து கொண்டு கேட்டார்கள், உங்கள் முதல்வரும் உங்கள் துணை முதல்வர் ஃபால்டாயிலும் பிரமாதமான நல்லாட்சி தருகிறார்களாமே இப்படிலாம் நாள் சொல்லியிருந்தான்னா, உனக்கு 1 வருஷம் சோத்துக்கு பிரச்சனை இல்லை, போ நீ வந்து நல்லா உறிஞ்சி சாப்பிடு அப்படின்னு அந்த ஆளுக்கு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அவங்களும் வந்து அவ்வளவுதான் கேவலமானவங்க. திமுக உங்களை பாராட்டுறேன். கம்யூனிட்டி ஸ்டாண்டர்டுக்கு பயந்து நீங்க சரியான வார்த்தையை பயன்படுத்துறதுக்காக நன்றி. இல்ல, நான் வந்து எதுவும் தப்பா வேணாம் சொல்லிய. அதனால அவர் வந்து அவருக்கான ஒரு பண தேவைகளுக்காக கிட்டத்தட்ட அவருக்கும் பிரியனுக்கும் கமலஹாசனுக்கும் நான் பெரிய எதிர்க்கு. ஆனா பிரியன் என்னைக்காவது ஒரு நாள் வந்து தன்னையே அறியாம, நோ சார் டிஎம்கே இஸ் நாட் டூயிங் பெட்டர் அப்படின்னு சொன்னோன்னே, பாப்பார பையல கைபர் போலவன் கணவாய் வழியா வந்தோனே அப்படின்னு ஒரு நாள் நாசசக்தியே அப்படின்னு சொல்லி அந்த ஆளு நான் ஆவலோட காத்திருக்கேன். ஒரே ஒரு வார்த்தை பேசிட்டான்னா போறோம். பாப்பார பையல தான் கல்கி பிரியனுக்கும். நான் கூட ஒரு 3-4-5 வருஷம் முன்னாடி அண்ணாச்சி தலைவரா இருக்கும் மினிஸ்டரா இருக்கும்போது ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தாரு. சார் நீங்க வெறும் பிரியனா திமுக பிரியனான்ட்டேன். ரஷ்ய கலாச்சார மையத்துல நடந்த நிகழ்ச்சியில அதுக்கு ஒவ்வொரு கத்த ஆரம்பிச்சுட்டாரு. பக்கத்துல இருந்த இன்னொரு பத்திரிகையாளர் என் நண்பர் ஜெயகிருஷ்ணன், பிளீஸ் நான் உன்னை வான் பண்ணல, நான் ஒண்ணுமே கேட்கலையேப்பா, நான் அவரை நீங்க வந்து தாசா லாடு லபக் தாசாங்கிற மாதிரி நீங்க வெறும் பிரியனா திமுக பிரியனா ஊபி பிரியனான்னு தான் கேட்டேன், இதுக்கு போய் இவர் கோச்சுக்கிறாருப்பா அப்படின்னு இன்னும் அவர் வந்து கிட்டத்தட்ட ஹார்ட் அட்டாக்ல செத்தே போடுற மாதிரி அவர் ஒவ்வொன்னு கத்த ஆரம்பிச்சுட்டாரு. ரவி பார்னாட்டையே வந்து நம்ம நியாயத்தை பேசணும் இல்லைங்களா? அந்த மாதிரி அவரு கல்கி பிரியன் போன்றவர்கள்லாம் அவங்க. இப்ப சொல்லுங்க, இப்ப ரவி பர்னாட்டை இப்ப எப்படி பாக்குறீங்க? அந்த ஆள் வந்து சைலண்டா பேசுவான். கல்கி பிரியன் அப்படியே சதுராடி அந்த அந்த மொத்த அரங்கத்தையே சுத்தி வந்து அடமானம் போன அளவுக்கு எல்லாம் அந்த அவ்வளவுலாம் போல. ஆனா அதையே நம்மளால ஏத்துக்க முடியலங்கும் போது இவன் என்ன பண்ண போங்கி நம்ம செவிட்டடி கோட்டடி ஓடணும். அந்த மாதிரிதான் நம்மளுக்கு ரவி பெர்னாடையே ஏத்துக்க முடியலங்கும் போது இவங்களெல்லாம் கோட்டடி ஓடணும். அதெல்லாம் கரெக்ட் தான். இந்த பயலெல்லாம் போய் நியாய தர்மம் இவெல்லாம் பொறுக்கி திங்கிற பயலோடு ஆயிட்டானுங்க. அது அல்சேஷன் மூத்த பத்திரிகையாளர் சொல்லியிருக்காரு. இந்த கருத்து கணிப்பு கொண்டு வந்தவெல்லாம் யாருன்னு பாருங்க, 1-2 தான் பிரைவேட் ஏஜென்சி, மீதி எல்லாம் அந்தந்த மீடியா அவன் கொண்டு வந்துட்டான். ஒவ்வொரு மீடியாவும் அவனுக்கு இதை கொண்டு வந்துட்டான். இந்த நியூஸ் 18 பயலுவை தான் நம்ம விமர்சிக்கிற அந்த ஜேவிசி ஸ்ரீராம வச்சு பண்ணியிருக்கானே, அது நிஜமா பொய்யா, அது எவ்வளவு தூரம் சரியா வரும் அப்படிங்கிறது தெரியல. ஆனா ஒரே ஒரு விஷயம், இந்த ஆட்சி மீண்டும் ஒருவேளை தொடர்ந்தால் அதற்கு காரணம் தமிழ் மீடியாக்கள் மட்டும்தான். நான் ஒரு 2-3 விஷயத்த சொல்லிட்டு நிறைவு செய்வோம். ஒண்ணு,
ராகுல் காந்தி போய் இதுல நாகர்கோவில் பிரச்சாரத்துல, கன்னியாகுமரி ஜில்லா பிரச்சாரத்துல அதிமுக தமிழகத்திற்கு வழங்கிய முன்னேற்ற பாதை அளப்பரியது, அவங்க அதிமுக பல ஆளுமைகள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி பேசினதை எவனாவது ஒரு ஊடக அறியால் பேசி விவாதம் வைக்கானா? வைக்கல. கூட்டணியில் விரிசலான ஆனா மாசக்கணக்குல மோடிக்கு அடிமையா எடப்பாடி, அமித்ஷா திமுகவா அப்படின்னு இன்னைக்கு ஏன் மூஞ்சியை தொடச்சிட்டு போனார், மூஞ்சியை தொடச்சது கர்ச்சீஃபா, அது அவருடைய கோமணமா, இப்படிலாம் விதவிதமா டிசைனா விவாதம் வச்ச பயலுக ஏன் திருமாவளவன் காட்டுமன்னார் கோவில்ல நிக்கல அப்படிங்கறது விவாதம் வைக்கல. மிரட்டலுக்கு பணிந்தாரா திருமா? யார் மிரட்டலுக்கு மிரட்டினாரா பன்னீர், பணிந்தாரா திருமா அப்படின்லாம் அவங்க ஒன்னும் இது வைக்கவே இல்லை. அதே மாதிரி ராகுல் காந்தி இதை பத்தியும் எந்த இதுவும் கருத்தும் சொல்லவும் இல்லை. எடப்பாடி பழனிசாமி கடந்த 2-3 மாசங்கள்ல எடுத்த பிரச்சாரமானது பிரமிக்கத்தக்க வகையில நல்லா ஜெல்லாகி அதிமுக பிஜேபி கூட்டணியே நல்லா ஜெல்லாகி வந்தது. இந்த ஸ்ட்ராட்டஜியை ஒரு 6 மாசம் முன்னாடியே கொண்டு போயிருந்தாங்கன்னா இவங்களுக்கு இத்தனை நேரம் திமுக இப்பயே தோல்வி பயத்துல இருக்கிறதுனால ஒரு பையன் என்ன சொல்றான், நீங்க எல்லாம் சோறாரா திங்கிறீங்க, நீங்க திங்கிற சோத்துக்கு திமுக தான் காரணம்ன்றான். இன்னொருத்த என்ன சொல்றான், எந்த பட்டனை பிரஸ் பண்ணாலும் எல்லா பட்டனும் இத்தனைக்கு அந்தாலும் எனக்கு நல்லா பர்சனலா தெரிஞ்சவன் வேற. இல்ல எனக்கு ஒரு விஷயம் புரியல. அவரும் தன்னை பத்திரிகையாளர் தான் சொல்றாரு. நேற்று வெஸ்ட் பெங்கால்ல பாஜக சிம்பலுக்கு எய்த்தாப்புல அந்த 10 அழிச்சிடக்கூடாதுன்னு ஒரு பிளாஸ்டரை போட்டு மூடி வச்சிருக்கிறான். இங்க இந்த போலிங் ஆபீசரை கூப்பிட்டு ஓட்டு போடுறவரு ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு, அது தப்பு நடந்திருக்கு. ஏன்டா இத்தனை பேர் ஓட்டு போட வந்திருக்கான், இந்த மிஷின்ல தான் போட்டிருக்கான், நீ பார்த்துட்டு சும்மா இருந்திருக்கான்னு தான் அந்த ஆள் பயந்துட்டு எடுத்துடுறேன் அந்த மிஷினை அப்படிங்கிறான். இதை பத்தி யாரும் பேசல. ஆனா இதை ஹேக் பண்ணி விஜய்க்கு ஓட்டு போடுறது மாதிரி பாஜக பண்ற வைத்தியங்கள். அதாவது இவனுங்க எப்படி ஒரு நரேட்டிவ் கொண்டு வந்துட்டானுங்கன்னா இந்த மக்களுக்கு கண்டிப்பா இது சொல்லி ஆகணும். ஒருவேளை தோத்துட்டாங்கன்னா என்ன பயம், தோல்வி பயத்துல இந்த நாள் முன்னாடியே ரெடி பண்ணிக்கிறாங்க. ஆனா திமுகவோட முன்கள பணியாளராக இருக்கக்கூடிய இந்த பாய்ந்து குதறக்கூடிய இந்த அல்சேஷன் நாயங்களே இப்படி நினைக்கிறாங்க போது, அப்ப அல்சேஷன் ஓனருக்கு என்ன ஒரு பயம் இருந்திருக்கும். அவங்க இன்னும் கிளியோட தான் இருக்காங்க. இந்த ரிசல்ட் அன்னைக்கு வரும்போதுதான் அது தெரியும். ஆனா இந்த பயிரெல்லாம் சேர்ந்து என்ன சொல்றானுங்க, விஜய் நம்மளுக்கு விஜய் ஆதரிக்கணுங்கிற ஒரு இதுல, ஆனா தற்குறின்னு நீ யார சொல்றேங்கிறதா எனக்கு இல்லப்பா. அதுதான் இப்போ எல்லாம் கேள்வி கேட்கறாங்கன்னா, ஸ்ரீ தமிழ் அந்த பத்திரிகையில கூட எழுதியிருக்காங்க என்னன்னா, கடந்த 3 மாசத்துக்கு முன்னால தமிழகம் எப்படின்னா கல்வியில் சிறந்த தமிழகம், போச்சு 3 மாசத்துல எப்படி மாறிச்சு இருக்கிறாங்கன்னா தற்குறின்னு இவங்க சொல்றாங்கன்னா நமக்கு புரியல. ஆனா அதை தாண்டி நான் என்ன சொல்றேன், இந்த 3 மாசத்துல இவங்க தற்குறிகள் உருவானதாவே கூட வச்சுப்போம். ஆனா யார் தற்குறி? அவன் என்ன பண்றான், விசில் அடிக்கிறான், விஜய்னான்னு கத்துறான், தளபதின்னு கத்துறான், பெட்ல படுத்திட்டு அவர் தான் சிஎம் ஆனோன்றான், நான் சாப்பிட மாட்டேன்றான், என்னென்னமோ அவன் வரைக்கும் தான் அதை பண்றான். சமுதாயத்துல யாருக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனா நிஜம் தற்குறி யாருன்னா, மொழிப்போர்னு சொல்லி 2 போலீஸ்காரங்களை மாட்டு வண்டியில கட்டி வச்சு எரிச்சு கொளுத்தினவன் தான் தற்குறி. மொழிப்போருங்கிற பேர்ல ரயில கொளுத்தினவனும், பஸ்ஸ கொளுத்தினவனும், பொது சொத்தை சேதம் விளைவித்தவனும், அரசாங்க சொத்தை சூறையாடினவனும் தான் தற்குறி. இப்ப ட்ரெயின்ல விழுந்து செத்தான மே 17 இயக்கத்தில் தேவசம் கொண்டாங்க குரோமேட்டல. அதே போன்று நெருப்பு வச்சு கொளுத்திக்கிட்டு தீக்குளித்தார் அப்படின்னு சொல்லி இந்த திராவிட குறிப்பாக திமுக தான் இதை போன்ற அனாச்சாரங்களை, இதை போன்ற ஒரு காட்டுமிராண்டித்தனங்களை நிறைவேற்ற செய்வதற்கு துணை போன திமுக தான் உண்மையான தற்குறி. நீங்க ஒரு பெரும்பான்மை பண்பாடு கலாச்சாரத்தை கேவலப்படுத்தி, நாமத்தை நக்கி, பூநூலை அரித்து, குடுமியை வெட்டி, ராமர் படத்தை செருப்பால் அடித்து, பிள்ளையார் சிலையை உடைத்து, எல்லா கடவுள்களையும் பற்றி இழிவாக பேசிய இந்த கும்பல் தான் காட்டுமிராண்டி தற்குறி கும்பல். ஆனா இந்த பயில என்ன கன்வீனியன்டா என்ன பண்றானுங்க, எப்படி மறைமாத்துறானுங்க பாருங்க. அதை கேட்டுக்கிட்டு எல்லாரும் விஜய் கட்சியை தற்குறிங்க. உண்மையான தற்குறி, உண்மையான காட்டுமிராண்டி கும்பல், உண்மையான அடிப்படைவாத கும்பல் திராவிட முன்னேற்ற கழகம் தான். இந்த கருத்து திணிப்பானது நம்ம அப்படியே 4ஆம் தேதி வரைக்கும் ஜாலியா இதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு, நாம இதை போய் மாற்ற முடியாது. கிண்டல் பண்ணிட்டோம்னா அட்லீஸ்ட் ஜாலியாவது மனசாவது இலகுவா இருக்கும். அதனால எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு கிண்டல் பண்ணுங்க. இந்த கருத்து கணிப்பை உங்களால எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ கேவலப்படுத்தி நீங்க எல்லாரும் கிண்டல் பண்ணீங்கன்னா நாங்கெல்லாம் மட்டற்ற மகிழ்ச்சி அடைவோம். நன்றி. இன்றைய 5 செய்திகள் குறித்து மிக விரிவாகவும் சுவாரஸ்யமாகவும் ஸ்ரீ டிவி நேயர்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.
அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம்.